සුද්ධාත්මන් වහන්සේත් මමත් පරිසුද්ධ ආවියානවරුන් நானும் සුද්ධාත්මන් වහන්සේත් මමත් පරිසුද්ධ ආවියානවරුන් நானும் එම උසස් කමටත් එම ආස් කමටත් එම දිව්‍ය සුවයටත් පිටිපස්සේ ඉන්නව තැනැත්තා සුද්ධාත්මන් වහන්සේ. எந்த உயர்வுக்கும் எந்த அற்புதத்துக்கும் எந்த மேன்மைக்கும் பின்னால் இருக்கிற ஒருவர் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரே. උසස් කමට හේතුව සුද්ධාත්මන් වහන්සේ. உயர்வுக்கான காரணம் பரிசுத்த ஆவியானவர். සුවයට හේතුව සුද්ධාත්මන් වහන්සේ. சுகத்துக்கான காரணம் பரிசுத்த ஆவியானவர். ආස්කම් සිදුවෙන්න හේතුව සුද්ධාත්මන් වහන්සේ. அற்புதம் நடக்க காரணம் பரிசுத்த ஆவியானவர். අද ඔබට ආස්කමක් අවශ්‍යයි. இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ඔබ හම්බ කරලා ආපහු ගයක් හදන්න ඔබට වයස මදි. நீங்கள் சம்பாதித்து நீங்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு இப்பொழுது உங்களுக்கு வயது போதாது. ඔබට ආස්කමක් සිදු වෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். මම බලාපොරොත්තු වෙන මේ டிசம்பர் 31කට කලින් මට උගා ආස්කම් සිදු වෙන්න. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த டிசம்பர் 31ஆம் திகதிக்கு முன்பதாக எனக்கு அதிக அற்புதங்கள் நடக்க. මම ඒ ගැන සිතාගෙන ඉන්නවා. நான் அதை குறித்து நினைத்துக் ඒකට කතා கொண்டிருக்கிறேன். කරගෙන ඉන්නවා. அதை குறித்து பேசுகிறேன். මේ හැම දෙයක්ම කරන සුද්ධාත්මන් වහන්සේ. இவை எல்லாமே செய்வது பரிசுத்த ஆவியானவர். මම සති 3කට කලින් කිව්වා. நான் 3 கிழமைக்கு මේ முன்பு சொன்னேன். සිකුරාදා අපේ දේවස්ථානේ සම්පූර්ණයෙන් පිරෙයි කියලා. இந்த வெள்ளிக்கிழமை கூட்டம் நம்முடைய தேவாலயமே நிரம்பும் என்று ස්වාමීන් වහන්සේ කියපු දේ කෙරුවා. தேவன் சொன்னதை செய்தார். අපි කිව්වා මැද පුටු දානව කියලා. ඒ වගේ ස්වාමීන් වහන්සේ පුටු දාන්න ස්වාමීන් වහන්සේ තැබුවා. நாங்கள் சொன்னோம் நடுவிலே கதிரைகளை போடுவோம் என்று, அப்படி போடத்தக்கதாக தேவன் வைத்தார். මේ හැම දෙයට හේතුව இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் සුද්ධාත්මන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். කවුද මේ සුද්ධාත්මන් වහන්සේ? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? සුද්ධාත්මන් වහන්සේ කියන්නේ පවර් එකක්, බලයක් නොවේ. பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னார், அது ஒரு பவர் அல்ல, ඒක පුද්ගලයෙක්. அது ஒரு நபர். මේ ලෝකයේ මැව්වේ இந்த உலகத்தை படைத்தது දෙවියන් වහන්සේ. தேவன். දෙවියන් වහන්සේ කිව්වත් එකයි. தேவன் என்றால் ஒருவர்தான், නමුත් තුන් දෙනෙක්. ஆனால் 3 பேர். අපි ඒක අරගෙන තේරුම් ගන්න අවශ්‍යයි. நாம் அதை சரிவர புரிந்து கொள்ள හොඳට வேண்டும். මෙතන අහුම්කන් දීගෙන ඉන්න. நீங்கள் இந்த இடத்துல கவனத்தை செலுத்திக் கொண்டே මම இருங்கள். කැමතියි. நான் விரும்புகிறேன். අද ඉඳලා දවස් 11ක් ඔබට හැමදාම ආස්කමක් සිදු වෙන්න අවශ්‍යයි. நான் விரும்புகிறேன் இன்று தொடக்கம் 11 நாட்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க. අපිට තුන් දෙනෙක් ඉන්නවා. நமக்கு 3 பேர் இருக்கிறார்கள். එකක් පියාණන් වහන්සේ, ஒன்று பிதா, අනිත් එක යේසුස් වහන්සේ, அடுத்தது இயேசு, අනිත් එක සුද්ධාත්ම වහන්සේ. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். එක්කෙනා තුන් විදියට ක්‍රියා කරන්නේ නැහැ. ஒருவர் 3 விதமாய் கிரிகை செய்வதில்லை, තනි තනි තුන් දෙනෙක් ඉන්නවා. தனித்துவமாய் 3 பேர் මේ இருக்கிறார்கள். තුන් දෙනාම එකතු කරගම අපි කියන්නේ දෙවියන් වහන්සේ. இந்த 3 பேரையும் ஒன்றாய் இணைத்து சொல்வது நாம் தேவன் என்று. මෙතුමාට කියන්නේ පියාණන් වහන්සේ. இவருக்கு சொல்வது பிதாவென்று, මෙතුමාට කියන්නේ යේසුස් වහන්සේ. இவருக்கு சொல்வது இயேசு என்று, මෙතුමාට කියන්නේ இவருக்கு சொல்வது සුද්ධාත්මන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். තුන් දෙනාම එකතු කරගම අපි කියනවා 3 பேரையும் ஒன்றாய் இணைத்து நாம் சொல்லுகிறோம் දෙවියන් වහන්සේ. தேவன். අපි දෙවියනේ කියලා කිව්වත් நாங்கள் தேவனே என்று අපි சொன்னால் පියාව නොවේ අඬ ගැව්වේ. நாங்கள் பிதாவை அல்ல අපි அழைத்தது, යේසුස් වහන්සේ නොවේ අඬ நாம் ගැව්වේ. இயேசுவை அல்ல අපි அழைத்தது, සුද්ධාත්ම වහන්සේ නොවේ අඬ ගන්නෙ. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை அழைப்பதில்லை. දෙවියනේ කිව්වත් தேவனே என்றால் එක තුන් දෙනාම අඬ ගන්නවා. அது 3 பேரையும் நாங்கள் கூப்பிடுகிறோம். නමුත් තුන් දෙනාම දෙවි කෙනෙක් තමයි. ஆனால் 3 பேரும் தெய்வம் தான். අපිට පියාව අඬ ගන්න ඕන නම් எங்களுக்கு பிதாவை அழைக்க வேண்டும் என்றால் පිය වූ දෙවියන් වහන්සේ කියනවා. பிதாவாகிய தேவன் අපිට என்கிறோம். යේසුස් එක්ක කතා කරන අවශ්‍ය නම් நாங்கள் இயேசுவோடு பேச வேண்டும் என்றால் දෙවියනේ කියන්නේ. தேவனே என்று சொல்வதில்லை, යේසුස් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. இயேசுவாகிய தேவன், සුද්ධාත්ම වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. பரிசுத்த ஆவியாகிய தேவன். අපිට තනි තනියෙන් කතා කරන්න පුළුවන්. நமக்கு தனித்தனியாக பேச முடியும். බිත්තරක් තියෙනවා. ஒரு முட்டை இருக்கிறது. බිත්තර කිව්වම එකයි. முட்டை என்பது ஒன்று, හැබැයි කොටස් තුනක්. அதிலே 3 பிரிவு இருக்கிறது. බිත්තරේ කට්ටක් තියෙනවා. முட்டையிலே ஓடு இருக்கிறது, සුදු මද තියෙනවා, කා මද තියෙනවා. வெள்ளை கரு இருக்கிறது, மஞ்சள் கரு இருக்கிறது. සුදු මදට කියන්න බෑ මේක බිත්තර කියලා. மஞ்சள் கருவை பார்த்து சொல்ல முடியாது இது முட்டை என்று. කා මද බල්ලා මෙන්න බිත්තර කියලා කියන්න බෑ.
அதே போல மஞ்சக்கருவை பார்த்து சொல்ல முடியாது இது முட்டை என்று. කට්ට තියලා මේක බිත්තරයි කියලා කියන්න බෑ. அதன் ஓடை வைத்து சொல்ல முடியாது இது முட்டை என்று. හැබැයි අපිට කියන්න පුළුවන් ஆனால் நமக்கு சொல்லலாம் මේක බිත්තරේ කට්ට. இது முட்டையின் ஓடு, මේක බිත්තරේ කාමද. இது முட்டையின் மஞ்சக்கரு, මේක බිත්තරේ සුදු මද. இது முட்டையின் வெள்ளை கரு. මේ පියාණන් වහන්සේ සමග இந்த பிதாவோடு கூட යේසුස් වහන්සේ සුද්ධාත්ම වහන්සේට இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரோடு මේ ලෝකේ මැව්වා. இந்த உலகத்தை படைத்தார், මනුෂ්‍යව මැව්වා. மனிதனை படைத்தார். මනුෂ්‍ය පාපේ වැටුනම மனிதன் பாவத்திலே விழுந்தது, මේ මනුෂ්‍යව ගලවන්න අවශ්‍යයි. இந்த மனிதனை ரட்சிக்க வேண்டும். අපි නේ මැව්වේ. நாமே படைத்தோம். තුන්දෙනාම එකතු වෙලා මැව්වේ. 3 பேரும் ஒன்றாய் இணைந்து படைத்தார். හැබැයි කවුද වැඩ කළේ කියලා මම පස්සේ කියන්නම්. ஆனால் யார் வேலை செய்தது என்பதை பின்பு சொல்லுகிறேன். බයිබලේ පටන් ගත්ත ගාම வேதத்திலே ஆரம்பித்த உடனேயே පියාගෙන කියලා තියෙනවද? பிதாவை குறித்து சொல்லியிருக்கிறதா? යේසුස් වහන්සේ ගැන කියලා තියෙනවද? இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறதா? සුද්ධාත්ම වහන්සේ ගැන කියලා තියෙනවද? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லியிருக்கிறதா? කඩදන්නේ. யாருக்கு தெரியும்? අරයට හේතු அதுக்கான சரியான காரணம் කාගෙන් ඉස්සලා කියලා තියෙන්නේ. யாரை குறித்து முதல் சொல்லி පටන් இருக்கிறது? ගන්නෙද දෙවියන් වහන්සේ. ஆதியிலே தேவன். දෙවියන් වහන්සේ කිව්වත් කවුද? தேவன் என்றால் யார்? හොඳනා. 3 பேரும். එහෙනම් පියාගෙන කියලා නෑ. அப்படி என்றால் பிதாவை குறித்து යේසුස් சொல்லவில்லை, කියලා නෑ. இயேசுவை சொல்லவில்லை, සුද්ධාත්ම වහන්සේ ගැන කියලා නෑ. பரிசுத்த ஆவியானவரை சொல்லவில்லை. තුන්දෙනා වණ කාලා තියෙනවා. 3 பேரையும் அழைத்திருக்கிறது. නමුත් තුන් දෙවෙනි වචනේ ஆனால் 2ஆம் வசனத்திலே ජලය මැද ජල- ආත්මෙන් වහන්සේ සක්මන් කළා. ஜலத்தின் மத்தியிலே ஆவியானவர் එහෙනම් அசைவாடினார். බයිබලේ ප්‍රථම පුද්ගලෙක් ගැන තනි කෙනෙක් ගැන කතා කරලා තියෙන ෆස්ට් බයිබලේ ඒක සුද්ධාත්ම වහන්සේ ගැනයි. அப்படி என்றால் தனித்துவமாய் ஒருவரை வேதத்திலே அழைத்தது என்றால் அது பரிசுத்த ஆவியானவரே. දැන් මනුෂ්‍ය පව් කරොම மனிதன் பாவம் செய்து මනුෂ්‍යව ගලවන්න අවශ්‍යයි. மனிதனை ரட்சிக்க வேண்டும். මනුෂ්‍යයාගේ මාර්ගය කියන්න අවශ්‍යයි. අගේ මාර්ගය මනුෂ්‍යර மனிதனுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும். එහෙම සාකච්ඡා කරන මොතේ அப்படி சம்பாசிக்கும் பொழுது යේසුස් වහන්සේ කිව්වා මම ගිහිල්ලා මැරෙන්නම්. இயேசு சொன்னார், நான் போய் மரிக்கிறேன். නිසා පියයි සුද්ධාත්ම වහන්සේ උන්වහන්සේ වුණා. எனவே பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் அவரை அனுப்பினார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා இயேசு வந்து පියා ගැන කතා කළා. பிதாவை குறித்து பேசினார், සුද්ධාත්ම වහන්සේ ගැන කතා කළා. பரிசுத்த ஆவியானவரை குறித்து මේකයි பேசினார். මාර්ගය කියලා දුන්නා. இதுதான் வழி என்று கற்றுக் ඊට கொடுத்தார். පස්සේ අපි උදෙසා මැරිලා අපිට සදාකාලික ජීවනය දුන්නා. அதன் பின்பு நமக்காக மரித்து நமக்கு நித்திய ஜீவனை අද கொடுத்தார். පියාණන් වහන්සේගේ දකුණු පැත්තේ උන්වහන්සේ වාඩි වෙලා ඉන්නවා. இன்று பிதாவின் வலது பக்கத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். නමුත් උන්වහන්සේ කිව්වා ஆனால் அவர் சொன்னார், මම කෙනෙක් වුණ උඹලා උදෙසා එවනවා. நான் உங்களுக்காக ஒருவரை அனுப்புவேன். මනුෂ්‍යව ගැලවුවන් පස්සේ மனிதனை ரட்சித்ததும் ඔවුන්ට ජයග්‍රහණ ජීවිතයක් දෙන්නට அவனுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்க කෙනෙක් ඔහු සමග ඉන්න අවශ්‍යයි. ஒருவர் அவனோடு கூட இருக்க வேண்டும். ඒ නිසා සුද්ධාත්ම වහන්සේ ආවා. எனவே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். සුද්ධාත්ම වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் මා සමග ඉන්නවා. என்னோடு இருக்கிறார், ඔබ සමග ඉන්නවා. உங்களோடும் இருக்கிறார். මා තුල ඉන්නවා. எனக்குள்ளே இருக்கிறார், ඔබ තුල ඉන්නවා. உங்களுக்குள்ளும் இருக்கிறார். මම කියන්න කැමතියි. நான் சொல்ல விரும்புகிறேன், මේ සුද්ධාත්ම වහන්සේ ඉතා බලවන්තයි. இந்த பரிசுத்த ஆவியானவர் மிக ඉතා வல்லமையானவர், බලවන්තයි. மிக வல்லமையானவர். මම ඔබට දැන් කියන්න කැමතියි. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ලෝකේ කෝටි ගණන් මනුෂ්‍යයන් හිටියත් අගේ உலகத்திலே கோடிக்கணக்கான மனிதர்கள் ඔබ இருந்தாலும் තුල සුද්ධාත්ම වහන්සේ ඉන්නවා නම් உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ඒ இருப்பார் කෝටි என்றால், ගණන් මනුෂ්‍යයන්ට වඩා ඔබ අති විශේෂයි. அந்த கோடிக்கணக்கான மனிதர்களை காட்டிலும் நீங்கள் அதி ඔබ සාමාන්‍ය விசேஷமானவர்கள். කෙනෙක් නොවේ. நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. ඔබ අද ඉඳලා සාමාන්‍ය ජීවිතය එපා කරන්න. இன்று முதல் நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வெறுத்து ඔබ விடுங்கள். ලෙඩින් ඉන්න බෑ. நீங்கள் வியாதியோடு இருக்க முடியாது, ඔබ දුප්පත්කම ඉන්න බෑ. நீங்கள் ஏழையா இருக்க ඔබ முடியாது, අසාමාන්‍ය කෙනෙක් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் අසාத்தியமுள்ள மனிதனா இருக்க வேண்டும். ඇයි? ஏய்! ලෝකේ සිටිනව අයට වඩා ඔබ තුල මා තුල සිටිනව තනත්තා ඉතා උතුම්. உலகத்திலே இப்போதை காட்டிலும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் மிக மேன்மையானவர். මේ සාධාරණ කාලල්ල. ඔබ සාමාන්‍ය මනුෂ්‍යෙක් නෙවෙයි. உனக்குள்ளே கடவுள் வாசம் பண்றா. ඔබ තුල දෙවිඳුන් වාසය இந்த කරනවා. மனசு உனக்குள்ள வந்துச்சுனா මේ අදවත ඔබට තිබෙනවා. உனக்குள்ள வியாதிக்கு இருக்க முடியாது. ඔබට රෝගයේ සිටින්න බෑ. பிரச்சனைகளுக்கு இருக்க முடியாது. ප්‍රශ්නට ඉන්න බෑ. உன் சகம் பலவீனப்பட முடியாது. ඔබගේ ශරීර බැලිනේට පත් වෙන්න බෑ. நீ தோல்வி அடைய மாட்டாய். පරාජය වෙන්නේ නැහැ. காரணம் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆத்மன் வாச සිටිනවා. நானும் நீயும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு ஆவியானவர் தந்திருக்கிறார். ඔබද මාද වෙනසාකාර ජීවිතයක් ජීවත් වෙන්නට ස්වාමින් වහන්සේ ආත්මයන් වහන්සේ තිබෙනවා. பாடியன அமர்ந்து கொள்ளுங்கள். The
මා තුළ ඉන්නේ සුද්ධාත්ම වහන්සේ. இப்பொழுது எனக்குள்ளே இருப்பது பரிசுத்த ஆவியானவர். ඔබ තුළ කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்குள்ளும் ஒருவர் இருக்கிறார். ඔබ තුළ කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ඔබ ගෑඟට දැන් තේරෙන්න යනවා. இப்பொழுது உங்கள் சரீரம் உணரப் போகிறது. ඔබ තුළ කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සමගම ඉන්නවා. அவர் உங்களோடு இருக்கிறார். බයිබලේ උන්වහන්සේ ගැන කියලා තියෙනවා. வேதத்திலே அவரை குறித்து මාව சொல்லியிருக்கிறது. ශක්තිමත් කරන්නේ උන්වහන්සේ. என்னை பலப்படுத்துவது මාව அவர். සුව කරන්නේ උන්වහන්සේ. என்னை சுகப்படுத்துகிறவர் මාව அவர். උසස් කරන්නේ උන්වහන්සේ. என்னை உயர்த்துகிறவர் அவர். මාව මඟ පෙන්වන්න උන්වහන්සේ. என்னை வழி நடத்துகிறவர் அவர். මාව සාර්ථක කරන්නේ උන්වහන්සේ. என்னை வெற்றிகரமாக்குவது මට அவர். ජය දෙන්නේ උන්වහන්සේ. எனக்கு ஜெயம் கொடுப்பது මාව அவர். දියුණු වෙන්න තබන්නේ උන්වහන්සේ. என்னை முன்னேற வைப்பது அவர். මට උගන්වන්නේ උන්වහන්සේ. எனக்கு கற்றுக் கொடுப்பவர் அவர். මේ සුද්ධාත්ම සමා සමග ඉන්නවා. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். පියා සුවගේ ඉන්නවා. பிதா பரலோகத்தில் இருக்கிறார். යේසුස් වහන්සේ සුවගේ ඉන්නවා. இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். නමුත් බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது යෝවාන් 14 ඉඳලා 18 දක්වා யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 16 தொடக்கம் 18 යේසුස් வரை වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මම පියාණන් වහන්සේගේ ඉල්ලනවා. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், එවිට නුඹලා සමග සිටින්නව පිණිස அப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படியாக මම සුද්ධාත්ම වහන්සේ දෙනවා. நான் பரிசுத்த ஆவியானவரை தருவேன். උන්වහන්සේ අප සමගයි. அவர் நம்மோடு. හැම කෙනා මුඛවත කරලා කියන සුද්ධාත්මනේ ඔබ මා සමගයි. எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோடு. සුද්ධාත්ම වහන්සේ මා සමග නම් பரிசுத்த ஆவியானவர் என்னோடு என்றால் මට විරුද්ධව කාට දෙන්න පුළුවන්ද? எனக்கு எதிராக எவனுக்கு நிற்க முடியும்? ඔබ ඉතන විදිය තමයි. நீங்கள் நினைக்கிற காரியம் ඔබ தான். එහෙම හිතුවත් நீங்கள் இப்படி நினைத்தால் සුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියා කරයි. பரிசுத்த ஆவியானவர் கிரியை ඔබේ செய்வார். ප්‍රශ්න දෙස බලලා බය වුණත් සුද්ධාත්ම වහන්සේ නියැඳින්දී. நீங்க பிரச்சனையை குறித்து கண்டு பயந்தால் பரிசுத்த ஆவியானவர் மௌனமாவார். සුද්ධාත්ම වහන්සේ මා තුළ ඉන්නවනම් කොහොමද මට ලෙඩෙන්න පුළුවන්? පරිසුද්ධ එන්න ආවිය- බෑ. ඒ මෙතනෝනම් ලෙඩ ඉවත් වෙයි. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருப்பார் என்றால் எப்படி எனக்கு வியாதி வர முடியும்? அப்படி நினைத்தால் வியாதி வராது. 13 වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 17 வசனம் சொல்லுகிறது, ඒ සුද්ධාත්ම වහන්සේ නුඹලා සමග වාසය කළා. නුඹලා තුල සිටිනවා. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருக்கிறார். ඔබත් එක්කම ජීවත් වෙනවා. உங்களோடே வாழ்கிறார். එතුමා කොහෙවත් යන්නේ நான் எங்கேயும் போக மாட்டேன். නැහැ. එතුමා කොහෙවත් යන්නේ அவர் எங்கும் போக மாட்டார். එතුමා ඔබ සමගම සිටිනවා. அவர் உங்களோடு இருக்கிறார். ඔබ සමගම සිටිනවා. அவர் உங்களோடு இருக்கிறார். හයි දැන් මා සමග නින්වන්ස இப்பொழுது என்னோடு கூட இருக்கிற அவர், මයික පඩියෙන් බයින මොහොතේ උන්වහන්සේ බැස්සා. நான் ஒரு படி இறங்கும் பொழுது அவர் இறங்கினார். මම ඇවිදින මොහොතේ උන්වහන්සේ ඇවිදිනවා. நான் நடக்கும் பொழுது அவர் நடக்கிறார். මා කොයිද හිටියත් අරේ நான் எங்கிருந்தாலும் මම දියුණු වෙනවා. நான் முன்னேறுவேன். මම ඇමරිකා යන්න අවශ්‍ය නැහැ. நான் அமெரிக்கா போக தேவையில்லை. මා තුල ඉන්නේ සුද්ධාත්ම වහන්සේ. எனக்குள்ளே இருப்பது பரிசுத்த එනිසා ஆவியானவர். කොයි රටේ හිටියත් අරේ මගේ ජීවිතය ජයයි. எனவே எந்த தேசத்திலே நான் இருந்தாலும் என் வாழ்க்கை ஜெயம். ඔබගේ මයින්ඩ් එක චේන්ජ් කරන්න. உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். දැන් මා තුල සුද්ධාත්ම වහන්සේ ඉන්නවා. இப்பொழுது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். පියා ස්වර්ගයේ සිටිනවා. பிதா பரலோகத்தில் இருக்கிறார். යේසුස් වහන්සේ දකුණු පැත්තේ ඉන්නවා. இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் இருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ කිව්වා ஆனாலும் இயேசு சொன்னார், මම ලෝකයේ අන්තිම දක්වා නුඹ සමග ඉන්නවා. நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன். කොහොමද උන්වහන්සේ ඉන්නේ? அவர் எப்படி இருப்பார்? බයිබලේ வேதத்திலே 2 தெசலோனிක 3:5 සඳහන් කරලා තියෙනවා. 2 தெசலோனிக்கேயர் 3:5 சொல்லுகிறது. 2 தெசலோனிක 3:5 සඳහන් කරලා තියෙනවා. 2 தெசலோனிக்கேயர் 3:5 சொல்லுகிறது, ස්වාමින් වහන්සේද නුඹලාගේ සිත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමෙන්, දෙවියන් වහන්සේ කියන්නේ පියාණන් වහන්සේගේ ප්‍රේමෙන් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ ඉවසීමටත්, ඒ කියන්නේ කරුණාවටත් පමුණුවනසේක. கத்தர் யார் அந்த கத்தர்? அவர் தான் பரிசுத்தவான். உங்கள் இருதயங்களை தேவனை பற்றி அன்புக்கு, பிதாவை பற்றி அன்புக்கும், இயேசுவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவார். ரைட். සුද්ධාත්මන් වහන්සේ කරුණ කොටගෙන යේසුස් වහන්සේත් පියාණන් වහන්සේත් මා සමග උන්වහන්සේ තුලින් ජීවත් වෙනවා. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அவரோடு கூட என்னோடு வாழ்கிறார். ரைட். මම පරණ දෙයක් එකක් කියලා මම අලුත් දෙයකට යන්න කැමතියි. நான் ஒன்றை சொல்லி பின்பு புதிய காரியத்துக்கு செல்கிறேன். සුද්ධාත්ම වහන්සේ මා සමග ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு මා இருக்கிறார். කාර් එකේ නගින මොහොතේ நான் காரில் ஏறும் பொழுது එන්න සුද්ධාත්මනේ வாரும் பரிசுத்த මාව ஆவியானவரே, මඟ පෙන්වන්න, என்னை வழி நடத்தும், මට උගන්වන්න. எனக்கு මම கற்றுத்தாரும். බයිබලෙ ගත්තම வேதத்தை எடுத்ததும் මේක මට උගන්වන්න. இதை எனக்கு கற்றுத்தாரும். මම කවදාත්
நான் ஒரு நாளும் යේසුස් වහන්සේ ගාව කිසිම දෙයක් ඉල්ලන්නේ නැහැ. இயேசுவின் இடத்திலே எதையும் கேட்க மாட்டேன். යෝවාන් 16:23 දාලා තියෙනවා. யோவான் 16:23 අපි சொல்லுகிறது, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගාව කිසිම දෙයක් ඉල්ලන්න නරකයි. நாங்கள் இயேசுவின் இடத்திலே எதையும் கேட்க கூடாது. ඒ දවසේදී නුඹලා මගෙන් කිසිම දෙයක් ඉල්ලන්නේ නැහැ. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றுமே கேட்பதில்லை. නුඹලා පියා වෙත ඉල්ලයි මාගේ නාමයෙන්. நீங்கள் பிதாவின் இடத்திலே கேட்பீர்கள் என் நாமத்தினாலே. එවිට පියා දෙයි. அந்த வேளையிலே பிதா கொடுப்பார். එහෙනම් යම් කිසි දෙයක් අපට අවශ්‍ය නම් අපි කාගෙන්ද ඉල්ලන්න ඕනේ? அப்படி என்றால் ஏதாவது ஒன்று நாம் எமக்கு தேவை என்றால் நாம் யாரிடத்திலே கேட்க வேண்டும்? පියා ගාව. பிதாவின் இடத்திலே. කාගේ නාමෙන්ද? யாருடைய நாமத்தினாலே? යේසුස් වහන්සේගේ. යේසුස් කාතුලින් පිරීලාද? யார் மூலம் நிரம்பி? සුද්ධාත්මෙන් පිරීලා. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி. හැබැයි යේසුනි මේක දෙන්න යේසුනි ඒක දෙන්න එමෙ ඉල්ලන එක වැරදි. இயேசுவே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பது தவறு. ඒක අපේ පිළිතුර නැත්තේ. அதுதான் நமக்கு பதில் இல்லை. අපි යේසුස්ගේ නාමයෙන් පියා ගාව ඉල්ලනවා. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவின் இடத்திலே கேட்கிறோம். නමුත් ஆனாலும் ඇඟීම් සම්බන්ධ දේවල් உணர்வு சம்பந்தமான காரியங்கள் අපි ඉල්ලන්නේ සුද්ධාත්මාස ගාව. நாம் கேட்பது பரிசுத்த ஆவியினிடத்திலே. සතුට மகிழ்ச்சி ඇස් වලට පේන්නේ නැහැ. கண்ணுக்கு தெரியாது. ඒක ඇඟීම් සම්බන්ධ දෙයක්. அது உணர்வு சம்பந்தமானது. මග පෙන්වන්න. வழி நடத்தும். මම මොනවාද කරන්න ඕනේ? நான் என்ன செய்ய මට வேண்டும்? උගන්වන්න. எனக்கு கற்றுத்தாரும். මාව ශක්තිමත් කරන්න. என்னை මේ பலப்படுத்தும். හැම දෙයක් පෙළන්නේ සුද්ධාත්මාස ගාව. இவை எல்லாம் கேட்பது பரிசுத்த හැබැයි ஆவியினிடத்திலே. භාණ්ඩවල ඉල්ලන්නේ ஆனாலும் சடப்பொருள்களை கேட்பது, පොරුත්කලයි கேட்பது. பொருட்களை கேட்பது, මුදල් ඉල්ලන්නේ. பணம் கேட்பது, මනුෂ්‍යයන් ඉල්ලන්නේ. மனிதனை கேட்பது, ඉඩම් ඉල්ලන්නේ. காணி கேட்பது පියා ගාව. பிதாவின் இடத்திலே. පියා ගාව ඉල්ලනවා. பிதாவின் இடத்திலே கேட்கிறோம். රෝගවල් යක්ෂ බලවේගවලට අනකන යේසුස්ගේ නාමයෙන්. வியாதிகள் அதே போல பிசாசின் வல்லமைகளை நீக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். ඇඟීම් සම්බන්ධ දේවල් உணர்வு சம்பந்தமானவைகள் සුද්ධාත්මාසගෙන් ඉල්ලනවා. பரிசுத்த ஆவியினிடத்தில் ජය கேட்கிறோம். දෙන්න. ஜெயத்தை தாரும், බලය දෙන්න. பலத்தை தாரும், මට කියන්න. எனக்கு சொல்லும். සුද්ධාත්මන්සගෙන්. ஆவியானவரிடத்திலே මේ සුද්ධාත්මන්ස එක්ක පිරීලා ඉන්න අවශ්‍යයි. இந்த ஆவியானவருக்குள்ளாய் நிரம்பி இருக்க வேண்டும். මේ ලෝකයේ හැම වැඩක්ම කරන්නේ සුද්ධාත්ම වහන්සේ. இந்த உலகத்திலே எல்லா வேலைகளையும் செய்வது பரிசுத்த ஆவியானவர். ඔබවත් මාවත් මැව්වේ කවුද? உங்களையும் என்னையும் படைத்தது யார்? බයිබලේ දෙවියන් වහන්සේ කියලා තියෙනවා. வேதத்திலே தேவன் என்று சொல்லி කවුද இருக்கிறது. ඒ දෙවියන් වහන්සේ? யார் அந்த தேவன்? පියාද? பிதாவா? යේසුස්ද? இயேசுவா? සුද්ධාත්ම වහන්සේද? பரிசுத்த ஆவியானவரா? யோப் 33 අතරේ සඳහන් කරලා තියෙනවා. யோபு 33:4 சொல்லுகிறது. யோப் 33 අතර யோபு 33:4 දෙවියන් වහන්සේගේ ආත්මය මා සෑදුවේය. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். සර්ව පාක්මයන්ගේ උස්ම ඒ ස්පිරිට් එක. சர்வவல் මැව්වේ என்னை படைத்தது ආත්මෙන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். ඔබව මැව්වේ කවුද? உங்களை படைத்தது யார்? සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். පියා තමයි කළේ. பிதா தான் செய்தது. නමුත් ඒ වැඩේ කළේ සුද්ධාත්ම වහන්සේ. ஆனால் அந்த வேலையை செய்தது பரிசுத்த ஆவியானவர். උන්වහන්සේ කියන මොහොතේ සුද්ධාත්ම වහන්සේ වැඩේ කළා. அவர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை செய்தார். මම කියනවා කෙනෙක්ට මෙතන පුටුවක් අරන් තියෙන්න කියලා. நான் ஒருவருக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்திலே வந்து ஒரு கதிரையை வையுங்கள் என்று. දාගන් තියලා ගියා. அவர் வைத்து விட்டு போனார். මමත් ගියා. நானும் போய்விட்டேன். කෙනෙක් ඇවිල්ලා ආනවා. ஒருவர் வந்து கேட்கிறார், කවුද මේ පුටුව තිබ්බේ? யார் இந்த கதிரையை வைத்தது? පාස්ටර් තමයි තිබ්බේ. பாஸ்டர் தான் வைத்தார். ඔව් ඇත්තයි. ஆமா, உண்மைதான். නමුත් ඒ වැඩේ කළේ කවුද? ஆனால் அந்த வேலையை செய்தது யார்? සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். පියාණන් වහන්සේ හැම වැඩක්ම කරන්නේ සුද්ධාත්ම වහන්සේ තුලින් තමයි. தேவன் பிதா எல்லா வேலைகளையும் செய்வது பரிசுத்த ஆவியானவரினூடாகவே. right. දැන් යේසුස් වහන්සේ කොහොමද වැඩේ කළේ? இயேசு கிறிஸ்து எப்படி வேலையை செய்தார்? මත්තයෝ 12:28. மத்தேயு අපි කියන 12:28. යේසුස් වහන්සේ යක්ෂයන් දුරු කළා කියලා. நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து பிசாசை රෝගී துரத்தினார் සුව என்று. කළා කියලා. வியாதிகளை சுகமாக்கினார் என்று. இல்லை, බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, නමුත් මම දෙවියන් වහන්සේගේ ආත්මයෙන් කරුණ කොටගෙන යක්ෂයන් දුරු කරම් නම්
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். යේසුස් වහන්සේ කොහොමද යක්ෂණ එළෙවේ? இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை துரத்தினார்? සුද්ධාත්ම වාසයෙන්. பரிசுத்த රෝගීන්ව ஆவியினாலே. කවුද සුව කළේ? வியாதிகளை யார் சுகமாக்கினார்? යේසුස් වහන්සේ සුද්ධාත්ම වාසයෙන්. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினூடாக. හalleluya. ஹalleluya. ක්‍රියා 10 38 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. ක්‍රියා 10 38 அப்போஸ்தலர் 10:38. දෙවියන් වහන්සේ සුද්ධාත්මෙන්ද බලෙන්ද නාසරේ යේසුස් වහන්සේ ආලේප කළ බවත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ සමග සිටි බවත් උන්වහන්සේ යාපත්කම් කරමින් යක්ෂ විසින් පීඩා කරන ලද සියල්ලන් සුව කරමින් ඇසුරුණු බවත් நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசில் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். හalleluya. ஹalleluya. යේසුස් වහන්සේ හැම වැඩක් කළේ කාගෙන්ද? இயேசு கிறிஸ்து எல்லா வேலைகளையும் செய்தது யாரு? සුද්ධාත්ම වාසයෙන්. பரிசுத்த ஆவியினூடாக. යාගේ වැඩ සිදුනේ සුද්ධාත්ම වහන්සේගෙන්. பிதாவினுடைய வேலை நடந்தது பரிசுத்த යේසුස්ගේ වැඩ ஆவியினூடாக. සිදුනේ සුද්ධාත්ම වහන්සේගෙන්. இயேசுவின் வேலைகள் நடந்தது பரிசுத்த ஆவியினூடாக. බයිබලයේ සඳහන් කරලා තිනවා. வேதம் சொல்லுகிறது යේසුස් වහන්සේ මැරුණා. இயேசு மரித்தார். උන්වහන්සේගේ ආත්මය නිරයට ගියා. அவருடைய ஆவி நரகத்துக்கு சென்றது. උන්වහන්සේ මැරුණාම அவர் மரித்தார். උන්වහන්සේව මලොංගෙ නැගිටින්න තබන්න අවශ්‍යයි. அவரை உயிர்த்தெழ வைக்க வேண்டும். රෝම 8:11 සඳහන් කරලා තියෙනවා. ரோமர் 8:11 சொல்லுகிறது. ඒක දෙවියන් වහන්සේ තමයි කළේ. அதை தேவன் தான் செய்தார். කා තුලින්ද? யார் மூலம்? තවද යේසුස් වහන්සේ මලොංගෙ නැගිටෙව් තැනත් වහන්සේ. කවුද නැගිටෙව් තැනත් වහන්සේ? පියා. யார் எழும்ப பண்ணினவர்? இல்ல அன்றையும் இயேசுவை மகத்திலிருந்து எழுப்பினவர். யார் எழுப்பினவர்? பிதா. எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமதா. ஓ தனத் வாசகே ஆத்மன் வாசன் உங்களா තුල වාසෙක් සෙක් නම් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මලුන්ගේ නැගිටු තනත් වහන්සේ නුඹලා තුලයි වසන තමන්ගේ ஆத்மன் மாச கவன கொடுக்கஎன்ன நும்பலගේ மரணීය ශරීරය ජීවත් කරනවා. எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ශරීරය මැරිලා තියෙන්නේ. சரீரம் மரித்திருக்கிறது. கிட்னி වැඩ කරන්නේ. கிட்னி வேலை செய்வதில்லை. ஹார்ட் கிட்னி වැඩ කරන්නේ. ஹார்ட் வேலை செய்வதில்லை. උන්වහන්සේට නැවත ජීවනය දෙන්න. அவருக்கு திரும்ப ஜீவனை கொடுக்க පියාණන් වහන්සේ කවුද පාවිච්චි කළේ? பிதா யாரை பாவித்தார்? සුද්ධාත්මංශව ඇතුළට එවුවා. பரிசுத்த ஆவியானவரை உள்ளே ඇතුළට அனுப்பினார். ආවම உள்ளே வந்தது මැරී සිටපු උන්වහන්සේ නැවත නැගිට්ටා. மரித்த அவர் திரும்ப உயிர்ப்பித்தார். හalleluya. ஹalleluya. ඔබට පැහැදිලි. இன்று உங்களுக்கு இது தெளிவா? පියා හැම වැඩක්ම කළේ සුද්ධාත්මංශලේ. பிதா சகல வேலைகளையும் செய்தது பரிசுத்தாவினூடாக. යේසුස් වහන්සේ හැම වැඩක් කළේ යේසුස්. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா வேலைகளும் சுத்தாத்மாசுலே. பரிசுத்தாவினூடாக. අද අපි இன்று நாம் හැම වැඩක්ම කරන්න ඕනේ සුද්ධාත්මංශලේ. எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியதா இருக்கிறது பரிசுத்தாவினூடாக. මේක කොහොමද කරන්නේ? இதை எப்படி செய்வது? මම කොහොමද කරගෙන ඉන්නේ? நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன்? මේ දවස් 11කින් ඒක සිදු වෙන්න. இந்த 11 நாட்களிலே அது நடக்க போகிறது. right අද දේ මේ විශේෂයෙන් කාරණා දෙකක් උදෙසා සුද්ධාත්මංශගේ ක්‍රියා බලාපොරොත්තුමු. இன்று விசேஷமாய் 2 காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரின் கிரிகையை எதிர்பார்ப்போம். පළවෙනි එක முதலாவது සුවය. சுகம். මම කැමති මේ චර්ච් එකේ ෆස්ට් හැම කෙනාම සුවෙන් ඉන්න ඕනේ. நான் விரும்புகிற இந்த சர்ச்சிலே முதலாவது காரியம் என்னவென்றால் எல்லோரும் சுகத்தோடு இருக்க வேண்டும். සල්ලි නොවේ. பணம் அல்ல. සුවේ තියෙනවා නම් සල්ලි අම්බ කරන්න පුළුවන්. சுகம் இருந்தாலே பணத்தை சம்பாதிக்கலாம். සුවය. சுகம். සුද්ධාත්මංශ මා තුල ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். සුද්ධාත්මංශ ඔබ තුල ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ඔබ රිපෝට් එකක් ගත්තත් நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை ෆුල් எடுத்தால், බොඩි චෙක්අප් ගත්තත් ஃபுல் பாடி செக்அப் எடுத்தால் කිසිම ලෙඩක් තියෙන්න නරකයි. எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. ආමේන්. ஆமென். ස්වාමීනි ආමේන් කියපෑට කිසි ලෙඩක් නැතුව රිපෝට් එක දෙන්න. ஆண்டவரே ஆமென் சொன்னவர்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாத படிக்க ரிப்போர்ட்டை கொடுங்கள். කියපු නැතිවටද මම සකන් chance එකක් දෙන්න. சொல்லாதவருக்கு 2வது ஒரு சான்ஸை தருகிறேன். සුද්ධාත්මංශ ඔබ තුල ඉන්න නිසා ඔබ ගන්න රිපෝට් එක සම්පූර්ණයෙන්ම 100% ඔබ සුවෙන් ඉදී. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறபடினாலே நீங்கள் எடுக்கிற ரிப்போர்ட் ஆனது 100க்கு 100 சரியா இருக்கும். හොඳට මාව බලන්න. போதகரை கவனியுங்கள்.
ලෝකයේ මනුෂ්‍යයට உலக மனிதனுக்கு සුවය ලැබෙන්නේ පිටින්. சுகம் பெற்றுக்கொள்கிற உலக மனிதன் சுகத்தை பெற்றுக்கொள்வது வெளியே இருந்து බේත් බීලා மருந்து குடித்து හොඳ කෑම කාලා நல்ல உணவு சாப்பிட்டு සුවය ලබා ගන්නවා. சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். නමුත් ඔබ ඒක බලාපොරොත්තු වෙන්න එපා. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டாம். மனுஷன் எதை நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கான். மனுஷයා සිතන කෙසේද එසේ වන්නේය. මම සිතන වගේ සිතන්න. நான் நினைப்பது போல நினையுங்கள். ඒක ආත්මික සිතවිල්ල. அது ஆவிக்குரிய சிந்தனை. මට සුවය එළියෙන් නොවේ ලැබෙන්නේ. எனக்கு சுகம் வெளியிலே இருந்தல்ல வருவது. මට සුවය ඉන ඊලි අතුලාන්ත සුවය. என்னுடைய சுகமானது உள்ளான சுகம். මම වයසට යන්න යන්න நான் வயது செல்ல செல்ல මගේ වයස උන්වහන්සේ අලුත් කරනවා. என்னுடைய வயதை வாழ வயதாக்குகிறார். ආමේන්. ஆமென். මට ලෙඩක් ඇති වුණාම උන්වහන්සේ ලෙඩ සනීප කරනවා. எனக்கு ஒரு வியாதி வந்ததும் அதை அவர் சுகமாக்குகிறார். අපේ හැම කෙනාට ආට් එකක් තියෙනවා. நம் எல்லோருக்கும் இருதயம் இருக்கிறது. ඒ ආට් එක அந்த இருதயம் සමහරට ඉක්මනට වැඩ කරයි. சில நேரங்களிலே சீக்கிரமாய் வேலை செய்யும். ආට් බීට් එක වැඩි වෙනවා. ஹார்ட் பீட் அதிகரிக்கும். ඒතර අපි මොනවද කරන්නේ? அந்த வேளையில் நாம் என்ன செய்கிறோம்? අපේ ඇඟේ ප්‍රෙෂර් තියෙනවා කියලා எங்கள் சரீரத்திலே பிரஷர் இருக்கிறது என்று ඒ බේතක් ගන්නවා ප්‍රෙෂර් එක අඩු කරන්න. அந்த ஒரு மருந்தை எடுக்கிறோம் பிரஷரை குறைக்க. ඒක වැරදි. அது தவறு. ඇයි ආට් එක වැඩියෙන් වැඩ කරන්නේ? ஏன் வேகமாய் ஆட் வேலை செய்வது? ආට්ට තේරෙනවා ஆட்டுக்கு புரிகிறது ආට් මෙතන කකුල කැපිලා කියලා. இந்த இடத்துல கால் නැත්නම් வெட்டப்பட்டு යම් කිසි තැන ලෙඩක් කැවිලා කියලා. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்துல வியாதி ආට් வந்திருக்கிறது මොනවද என்று. කරන්නේ? ஆட் என்ன செய்கிறது? තමාව සුව කරන්නට தன்னை சுகப்படுத்த ලේක ඉක්මනට පම්ප් කරනවා. இரத்தத்தை அதிகமாய் பம்ப் பண்ணுகிறது. ඇයි? ஏ එතන සුව කරන්නට. இந்த இடத்துல சுகப்படுத்த. ඇතුලේ ආට්ගේ වැඩ එයා ඩොක්ටර් කෙනෙක්. உள்ளே ஆட் இருக்கிறது. அவர் ஒரு டாக்டர். එයා ඉක්මනට සනීප කරන්න බලනවා. அவர் சீக்கிரமாய் சுகமாக்க பார்க்கிறார். දැන් අපි நாம் ප්‍රෙෂර් එකට බේත් බිව්වම මොනවද වෙන්නේ? பிரஷருக்கு மருந்து குடித்ததும் என்ன நடக்கும்? ඒ සුවේ එන්නේ. அந்த சுகம் வராது. ඒ නිසා බ්ලඩ් ප්‍රෙෂර් තියෙන හැම කෙනෙක්ටම දැනගන්න අවශ්‍යයි ප්‍රෙෂර් කියන්නේ ලෙඩක් නොවේ. பிளட் பிரஷர் இருப்பவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த பிரஷர் என்பது ஒரு வியாதி அல்ல. ඔබට බ්ලඩ් ප්‍රෙෂර් එකක් තියෙනවා නම් තව කොයිදෝ ලෙඩක් තියෙනවා. உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கும் என்றால் வேறு எங்கேயோ ஒரு வியாதி இருக்கிறது. ඒකට ඔබ බේත් කරන වෙලාවේ அதுக்கு நீங்கள் மருந்து எடுக்கும் பொழுது ඒ ආට් එක වේගය අඩු වෙයි. அந்த ஆட் உடைய வேகமானது குறையும். ආට් එකට සපෝට් එකක් දෙනවා. ஆட்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கிறது. නැත්තම් ආට් එක වැඩ කරනවා. ආට් එක ඔබනවා. ආට් තව වැඩ කරනවා. තව මෙතන ඩැමේජ් වෙනවා. තව ආටුත් ඩැමේජ් වෙනවා. இல்லாவிட்டா ஆட் வேலை செய்ய இன்னும் வேலை செய்கிற ஆட் வேலை செய்கிறது இங்கு டேமேஜ் ஆகுறது. அந்த வேளையிலே ஆட் அதிகமாய் டேமேஜ் ஆகும். නමුත් දෙවියන් වහන්සේ දන්නවා ஆனால் தேவன் அறிவார் අපේ ආට් එක එච්චර ශක්තිමත් නැහැ. நம்முடைய ஆட் ஆனது அவ்வளவு பலன் இல்லை. ඒ නිසා අපේ ආත්මය තුල நம்முடைய ஆட்குள்ளே ආත්මය අතුල ආවිකුලේ நம்முடைய ஆவிக்குள்ளே සුද්ධ ආත්මස දීලා තියෙනවා. பரிசுத்த ஆவியானவரை රෝම கொடுத்திருக்கிறார். 8:11 ரோமர் 8:11. දැන් මා කතා කරන මොහොත ඔබගේ ලෙඩවල් සනීප වෙයි. இப்பொழுது நான் பேசும் பொழுதே உங்கள் வியாதிகள் சுகமாகும். තවද යේසුස් වහන්සේව මලුන්ගේ නැගිටු තනත් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினோடைய ஆவியானவர் සුද්ධ ආත්මන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் නුඹලා තුල වාසය කරන්නසේක් නම් உங்களில் வாசமாய் இருந்தால் ඔබ තුල වාසය කරනවා නම් உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේව මලුන්ගේ නැගිටු තනත් වහන්සේ கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் නුඹලා තුලේ වසන තමන්ගේ ආත්මන් වහන්සේ කවන කොටගෙන உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியானவரினாலே නුඹලාගේ உங்களுடைய මරණය சாவுக்கு කිඩ්නි එක கிட்னி කැන්සර් එක கேன்சர் ඇස් පෙනීම கண் பார்வையற்றிருக்கிறது කංගෑ නැති එක காது கேளாமை ඔබට ශරීරයේ යම් කිසි දෙයක් මැරිගෙන යනවා නම් உங்கள் சரீரத்தில் ஏதேனும் மரித்து கொண்டு போகும் என்றால் නුඹලාගේ මරණය සර ජීවත් කරනවා සේක உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ඔබගේ ශරීරය දැන් කිඩ් කැන්සර් ඇවිල්ලා ඔබගේ ඇඟේ මැරිගෙන තියෙනවා නම් සුද්ධාත් වහන්සේ ඔය ඒක නැවත ජීවත් කරයි. இப்பொழுது உங்கள் சரீரமானது புற்றுநோய் வந்து மரிக்கிற தருவாய்
தருவாயில இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வாழ வைப்பார். ඔබගේ සරස් පෙන් නැතුව යනවා නම් සුද්ධාත්ම වහන්සේක නැවත පේන්න තබයි. உங்கள் சரீரம் கண் பார்வை குறைந்து கொண்டு போகும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை தெளிவான பார்வைக்குள்ளே ඔබගේ வைப்பார். නාරේ ප්‍රශ්නයක් ඇවිල්ලා අතර වැඩ කරන්නේ කකුල වැඩ කරන්නේ නැත සුද්ධාත්ම වහන්සේක වැඩ කරන්න තබයි. உங்கள் நரம்பில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்கள் கை அல்லது கால் வேலை செய்யாமல் போகும் என்றால் திரும்ப வேலை செய்ய வைப்பது பரிசுத்த මා ஆவியானவர். සුද්ධාත්ම වහන්සේ විශ්වාස කරනවා. நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். සුද්ධාත්ම වහන්සේ මාව ජීවත් කරනව තැනතා. பரிசுத்த ஆவியானவர் என்னை வாழ வைக்கிறவர். මරුණ දේවල් උන්වහන්සේ ජීවත් කරයි. மரித்தவைகளை அவர் உயிரடச் செய்வார். ඔබගේ ඇස් පෙනීම නැති වෙලා යන්නේ. உங்கள் கண் பார்வை அற்று போகாது. උන්වහන්සේ දුර්වල සර්ව ශක්තිමත් කරයි. அவர் பலவீனமுள்ள சரீரத்தை යේසුස්ගේ பலப்படுத்துவார். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் පිළිකාවේ ස්ටේජ් එකක් මොන ස්ටේජ් එකක් වුණත් හරි ස්වාමීන් වහන්සේලා පුළුවන් ලබන සතිය එක බස්සන්නට. உங்கள் புற்றுநோய் இப்பொழுது எந்த நிலையிலே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு முடியும் அடுத்த கிழமை அதை அப்படியே குறைத்து விட. ડોක්ටර්ලා පුදුමඩ පත් වෙයි. வைத்தியர்கள் பிரமிப்பார்கள். ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். කතා කරන සුද්ධාත්මනේ. சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவரே, මම ඔබට ආදරේ. நான் உம்மை நேசிக்கிறேன். ඔබ මා විශ්වාස කරනවා. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ඔබයි මාව සුව කරන්නේ. நீரே என்னை சுகமாக்குவது ඔබට පුළුවන්. உம்மால் முடியும். මගේ ආට් එකේ තියෙන බ්ලොක්ස් ටික නැති කරන්න පුළුවන්. என் ஆட்டிலே இருக்கிறதான பிளாக்ஸ்களை இல்லாமலாக்க. හalleluya. ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். එක්කෙනෙක් ආවා. ஒருவர் வந்தார். එයාගේ ආට් එකේ වැල්ස් ඔක්කොම මැරි වැඩ කරන්නේ බ්ලොක් වෙලා. அவருடைய ஆட்டிலே இருக்கிற வேல்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி இருக்கு, வேலை செய்வதில்லை. ડોක්ටර් CD එකක් දාලා පෙන්නුවා. டாக்டர் ஒரு சீடியை போட்டு මෙතන காட்டினார். බ්ලොක් වෙලා තියෙනවා මෙතන බ්ලොක් වෙලා තියෙනවා. இங்கு பிளாக் ஆகி இருக்கிறது මේ என்று. ඔක්කොම බයිපාස් කරන්න ඕනේ. இவையெல்லாம் பைபாஸ் பண்ண வேண்டும். වැඩ කරන එක අඩෝ කියලා. வேலை செய்வது குறைவென்று මේ මනුස්සයා බය වුණා. அந்த மனிதன் பயந்தான். ඇයි? ஏன்? ડોක්ටර් ෆොටෝ පෙන්නුවා. டாக்டர் படம் காட்டினார். අද ෆොටෝ දැක්කම බය වෙනවා. இன்று படத்தை பார்த்தாலே பயப்படுகிறார்கள். ડોක්ටර්ගේ ටේබල් එකේ ඇට සැකිලිත් එක මිනිහෙක් තියලා පෙන්නයි මේක තමයි බය ගස්සනවා. டாக்டருடைய டேபிளிலே எலும்புக்கூடு ஒரு மனிதனை வைத்து காட்டுவார்கள், இது இதுதான் என்று பயங்காட்டுவான். නමුත් මම කිව්වා ஆனால் நான் சொன்னேன், සුද්ධාත්ම වහන්සේ කතා කරන්න. பரிசுத்த ஆவியானோடு பேசுங்க. බයි මගේ ශක්තිය. நீரே என் ඔබ பலன். මා තුළ ක්‍රියා කරනව තැනතා. நீர் எனக்குள்ளே கிரியை செய்கிறவர். වැඩ කරන්නේ නැති නාගවල් නැවත වැඩ කරයි කියලා. வேலை செய்யாத நரம்புகள் திரும்ப வேலை செய்யும் ඔබ என்று. සුද්ධාත්ම වහන්සේත් එක්ක කතා කරන්නේ. நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு பேசுவதில்லை. ඔබගේ රිපෝට් එකක මනුෂ්‍යන්ට එක්ක කතා කරනවා. உங்கள் ரிப்போர்ட் எடுத்து மனிதர்களோடு කවුද பேசுகிறீர்கள். හොඳ ડોක්ටර් කියලා හොයනවා. யார் இந்த டாக்டரை தேடுகிறீர்கள்? හොඳ ડોක්ටර් කවුද? நல்ல டாக்டர் யார்? ડોක්ටර්ව විශ්වාස කරනවා. டாக்டரை බේත් விசுவாசிக்கிறீர்கள். ටික විශ්වාස කරනවා. மருந்தை விசுவாசிக்கிறீர்கள். ලෝකේ ඉන්නව අයට වඩා උතුම් කෙනෙක් ඔබ තුල දැන් ඉන්නවා. உலகத்திலே இருப்பதை காட்டிலும் மேன்மையான ஒருவர் உங்களுக்குள்ள இன்று இருக்கிறார். වාස නැවත ජීවන දේ. அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். නැවත ජීවන දේ. திரும்ப ஜீவனை கொடுப்பார். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ සුවකයි. அவர் சுகமாக்குவார். මම කතා කරන මොතේ සුව වෙයි. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் சுகமாவீர்கள். හalleluya. ஹalleluya. මගේ වයස 55ක් වෙන්න යනවා. என்னுடைய வயது 55 ஆக போகிறது. එන අවුරුදු වයස 55යි. வருகிற வருடத்திலே 55 வயது எனக்கு. මම එන අවුරුද්දේ මගේ වයස අඩු වෙයි. வருகிற வருடம் என் வயது குறையும். හැම කෙනාට වැඩි වෙන මට අඩු වෙනවා. எல்லோருக்கும் கூடுகிறது, எனக்கு குறைகிறது. ඒක දෙවියන් වහන්සේගේ බලය. அது தேவனுடைய வல்லமை. ඒක තමයි දෙවියන් වහන්සේ ශක්තිය. அதுதான் தேவனுடைய பலன். කාලෙබ් කියනවා காலேப் சொல்லுகிறான், මම වයස 40ේදී මේ ඉස්රායල් කානාන් දේශ ළඟ ආවා. நான் 40 வயதிலே இந்த கானான் தேசர்களில் வந்தேன். 45දී ආවා. 45 வயசில் வந்தேன். 85යි. ஆனால் இப்பொழுது 85. ආමේ ශක්තිය මා ගාව තියෙනවා. இன்னும் அந்த பலன் என்னோடு ඒකට இருக்கிறது. හේතුව அதுக்கு காரணம் කාලෙබ් ගාව සුද්ධාත්මා සිටියා. காலேப்பின் இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். දෙක இரண்டாவது, මේ සභාවේ හැම කෙනාම සුව වෙන්න ඕනේ. இந்த சபையில் இருக்கிற எல்லோருமே சுகமாக வேண்டும். කවුරුත් සීක්‍රයෙන් මැරෙන්න නරකයි. யாருமே சீக்கிரத்திலே மறிக்க கூடாது. හොඳ ජීවිතයක්. நல்ல ஒரு வாழ்க்கை. ඔයගොල්ලෝ ඔක්කොම 100 ගාන්න ඕනේ. நீங்கள் 100 தாண்ட வேணும். ආමේන්. මම 120 ගානවා. நான் 120 தாண்டுவேன். ඔක්කොම 100 පයින්න ඕනේ. எல்லோரும் 100 தாண்ட வேண்டும். හැබැයි 100 පැන්නට 100 தாண்டினாலும் ඔබ යන් එකට ඉන්න ඕනේ. තරුණ භාවයෙන්ට ඕනේ. நீங்கள் வாழ வயது போல் இருக்க வேண்டும். ඒ සුවය அந்த சுகம். අපෝ සුව කරන්නේ කවුද? எங்களை சுகப்படுத்துவது யார்? සුද්ධාත්මන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். සුද්ධාත්මනේ.
பரிசுத்த ஆவியானவர், මගේ සුවය ඔබයි. என் சுகமே நீர்தான். දෙක இரண்டாவது, ආර්ථික ආශිර්වාදය. பொருளாதார ஆசீர்வாதம். මේ දෙකම අවශ්‍යයි. இந்த ரெண்டும் தேவை. සුවේ නැතුව සල්ලි තියලා වැඩක් නැහැ. சுகம் இல்லாமல் பணம் இருந்து வேலை இல்லை. හොඳ සුවෙන් ඉඳලා සල්ලි නැතුවත් වැඩක් නැහැ. நன்றாக சுகமா இருந்து பணம் இல்லாவிட்டாலும் வேலை இல்லை. right. ඊට උපදේශ நீதிமொழிகள் 8:20 8:20 මේක තා බලවන්තයි. மிக මට வல்லமையான ප්‍රේම කරන්නන්ට වස්තුව උරුමය කර දෙන්නටත් ඔවුන්ගේ ගබඩා පුරවන්ටත් என்னை சிநேகிக்கிறவள் மெய்ப்பொருளை. மெய்ப்பொருள்னா சிங்களத்துல சொத்துக்களை சுதந்திரிக்கும்படியும் வீடு வாகனங்களை சுதந்திரிக்கும்படியும் அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பும் படிக்கும் தேவனுடைய வசீலம் வசன මම ධර්මිෂ්ඨකමේ මාගේ யுக்தியே மாவத்வல ඇසිරමේ அவர்களை நீதின் வழியிலும் நியாய பாதைக்குள்ளும் நடத்துறேன். කවුද අපව ධර්මිෂ්ඨකමේ ඒ සමග யுக்திය මාගේ මඟ පෙන්වන්නේ? யார் நம்மை நீதின் வழியிலும் நியாய பாதையிலும் நடத்துபவர்? ආවියානவர் වரும் பொழுது සගල සත්‍යයතුලුම් වழி நடத்துவா. ආත්මෙන් මාංශ පැමිණෙන මොහොතේදී සියලු සත්‍යතාවය තුලින් මඟ පෙන්වයි. யோவான் 14 யோவான் 14 සඳහන් වෙනවා. එහෙනම් සුද්ධාත්මස මොනවාද කරන්නේ? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? උන්වහන්සේ තමයි අපිට වස්තු දෙන්නේ. அவர்தான் நமக்கு சொத்துக்களை கொடுப்பது. අපේ චර්ච් එකේ ඉන්න හැම කෙනාට මේ වස්තු දෙකක් අවශ්‍යයි. எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லோருக்குமே இந்த ரெண்டு சொத்து தேவை. හැම කෙනාටම අයිති නිවසක් ලැබේවා. எல்லோருக்குமே சொந்த வீடு கிடைப்பதாக. Number 2, இரண்டாவது, හැම කෙනාටම අයිති වාහනයක් ලැබේවා. எல்லோருக்குமே சொந்த வாகனம் கிடைக்கட்டும். මේ චර්ච් එකේ ඉන්න අය මේ ආශිර්වාද දෙකක් සමග ඉන්න අවශ්‍යයි. இந்த சர்ச்சில் இருக்கிறவர்கள் இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். ඒ නිසා තමයි අපේ චර්ච් එකේ වාහනවල් වැඩි වෙන්නේ. எனவேதான் நம் சர்ச்சிலே வாகனங்கள் அதிகரிக்கிறது. උගක් අය නිවාස ගන්නෙ. அநேகர் வீடுகளை මම எடுக்கிறார்கள். උගක් වාහනවලට යාක්ෂා කරනවා. நான் அநேக வாகனங்களுக்கு උගක් ஜெபிக்கிறேன். අලුත් අලුත් නිවාස වලට යනවා. அநேக புதிய புதிய வீடுகளுக்கு செல்கிறேன். හalleluya. ஹalleluya. ඒ සිතවිල්ල අපි ගාව තියෙනවා. அந்த சிந்தனை நமக்கு සුද්ධාත්මස இருக்கிறது. නිවසක් දෙයි. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வீட்டை தருவார். සුද්ධාත්මස අපේ වාහනයක් දෙයි. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாகனத்தை தருவார். සුද්ධාත්මස එක දේ මේ දේ කරන්නවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் அதை මේ செய்ய போகிறார். 2024 කාටද නිවසක් නැත්තේ වාහනයක් නැත්තේ හැම කෙනාටම 2025 ස්වාමීන් වහන්සේ සුද්ධාත්මස්තුලේ මේ ආශිර්වාදය ලබා දෙන සේක්වා. 2024 ஆண்டு யார் யாருக்கு வீடு இல்லையோ, யார் யாருக்கு வாகனம் இல்லையோ, 2025 ஆண்டு இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் சபைகள் கடந்து செல்லட்டும். ආමේන්. අවසාන සබ්ජෙක්ට් එක. கடைசி சப்ஜெக்ட். මේ සුද්ධාත්මස් හිටියත් இந்த பரிசுத்த ஆவியானவர் උන්වහන්සේ තමයි සියල්ල කරන්නේ. அவர்தான் சகலதையும் செய்கிறார். පියාට කළේ උන්වහන්සේ, යේසුස්ට කළේ උන්වහන්සේ, මටත් කරන්නේ උන්වහන්සේ. பிதாவுக்கு செய்ததும் அவர், இயேசுவுக்கு செய்ததும் அவரே, எனக்கும் அவர்தான் செய்வார். නමුත් ඇයි ஆனாலும் ஏன் සුද්ධාත්මස් අපිට කළේ නැත්තේ? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யாமல் இருந்தது? මම බයිබලේ ඔෆිස් එකේ ඉන්න මොහොතේ වචනයක් කියවුවා. நான் இன்று ஆபீஸில் இருக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ඒ වචනේ මාව නිකන් පුදුමෙන්ද තබා. இந்த வார்த்தை என்னை பிரமிக்க வைத்தது. ලූකා 4:33. லூக்கா 4:33. ඇයි චර්ච් එකේ ඉන්න ඇයිද මේ ආශිර්වාදයක නැත්තේ? ஏன் சர்ச்சில் இருப்பவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை? හුඟක් අය කියනවා මම චර්ච් යනවා. அநேகர் சொல்லுகிறார்கள் நான் சர்ச் வருகிறேன். මේක පුදුම වචනයක්. இது புதுமையான வார்த்தை. සිංහල මොනවද? අශුද්ධ අසුද්ධ ආත්මයක් ආවේශ ආවේශ වූ මනුෂ්‍යෙක් සිනගෝයේ සිනගෝගේ සිටියේය. ஜெப සිනගෝයේ ஆலயத்திலே කියන දේවමාලිගාවේ. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். චර්ච් එකේ යක්ෂ බලවේගයේ ඉන්නවා මිනිස්සු. சர்ச்சிலே பிசாசின் ஆவியோடு கூட மனிதர்கள் இருக்கிறார்கள். ඔබ ළඟ ඉන්න කෙනා කොයි වගේ කෙනෙක් මට දන්නේ නැහැ. உங்கள் அருகிலே இருக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவரோ எனக்கு தெரியாது. ඒ සිනගෝයේ යේසුස් වහන්සේ ආවා. அந்த ஜெப ஆலயத்துக்கு இயேசு வந்தார். මෙතන යේසුස් වහන්සේ ඉන්නවා. இந்த இடத்துல இயேசு ඒක இருக்கிறார். දේවමාලිගාවක්. அது ஒரு தேவ மாளிகை. මේක இது දේවමාලිගාවක්. தேவ மாளிகை. නමුත් යක්ෂ බලවේගයෙන් ඉන්නවා. ஆனாலும் பிசாசின் வல்லமையிலே இருக்கிறார்கள். ඒ නිසා ජීවිතේ සමාදාන නැහැ. எனவே வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ඔබට ප්‍රශ්නයක් ඇති. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
සුද්ධාත්මාසේ ඉන්නවා නම් පාස්ටර් කිව්වගේ සුවේ නැති ආසුව නැති. பரிசுத்த ஆவியானவர் இருப்பாராயின் பாஸ்டர் சொன்னது போல என் சுகமும் ஆசீர்வாதமும் இல்லை. මම ඉන්නේ සාමාන්‍ය ගේක. நான் இருப்பது சாதாரண ஒரு வீட்டிலே. මෙච්චර කල් කියාගෙන මම හොඳ ගේක ලොකු ගේක ඉන්නවා කියලා. இவ்வளவு காலம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நல்ல வீடு பெரிய வீட்டிலே இருக்கிறேன் என்று. අයිකවත් දැන් මගේ පුතා ඉන්නේ ඉතා ලොකු ගේක. ஆனால் இப்பொழுது என் மகன் இருப்பதோ பெரிய ஒரு வீட்டிலே. මගේ ගෙදර කරන්ට් තියන්නේ සිංගල් ෆේස්. என் வீட்டிலே கரண்ட் இருப்பது சிங்கிள் ஃபேஸ். හැබැයි පුතා ගෙදර 3 ෆේස් එක. ஆனால் என் மகன் வீட்லேயோ 3 ஃபேஸ். මම ගත්තේ සිංගල් ෆේස් අපේ ගෙදරට. நான் என் வீட்டுக்கு எடுத்தது சிங்கிள் ஃபேஸ். අපිට එකපාරට AC හතරක් දාන්න බෑ. நமக்கு ஒரே தடவையாக 4 ஏசி போட முடியாது. ලොකු ලොකු වැඩවල් කරන්න බෑ. பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியாது. ඇයි? ஏன்? මගව තියෙන සිංගල් ෆේස්. என்னிடத்தில் இருப்பதோ சிங்கிள் ஃபேஸ். යාගේ ගෙදර තියෙන 3 ෆේස් එක. அவர் வீட்டில் இருப்பது 3 ஃபேஸ். සුද්ධාත්මාසේ ඉතා බලවන්තයි. பரிசுத்த ஆவியானவர் மிக வல்லமையானவர். මේ ලංකාවේ ලොකු කාණ්ඩ එකක් තියෙනවා. இந்த இலங்கையிலே பெரிதான ஒரு கரண்ட் இருக்கிறது. නමුත් සමහර ගෙවල් වල කාණ්ඩ නැහැ. ஆனால் சில வீடுகளிலேயோ கரண்டே இல்லை. හැබැයි අපේ ගෙදර ஆனால் எங்கள் வீட்டிலே කාණ්ඩ තිබුණට கரண்ட் இருந்தாலும் ඒක පොඩ්ඩයි වැඩ කරන්න පුළුවන්. அது கொஞ்சம் தான் அதிலே வேலை செய்ய முடியும். හැබැයි පුතාගේ ගෙදර ஆனால் மகன் வீட்டிலே ඕන වැඩක් කරන්න පුළුවන්. எதையும் செய்யலாம். ඒ වගේ තමයි அதே போலதான் අපි සුද්ධාත්මාසද කොච්චර කැපැසිටි එකක් දෙනවද එච්චරයි උන්වහන්සේ වැඩ කරන්නේ. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் வேலை செய்ய முடியும். ඊට වඩා ලොකු දෙයක් පාවිච්චි කරන්න බෑ. அதை விட பெரிதாய் ஒன்று பாவிக்க முடியாது. මගේ ගෙදර මේ AC එකේ ගිහලා දාන්න බෑ. என் வீட்டுக்கு இந்த ஏசியை கொண்டு போய் போட முடியாது. ඒක පවර කියන්නේ. அதிலே பவர் வராது. ඇයි? ஏன்? මගේ කරන්ට් එන වයර් ඔක්කොම දාලා තින්නේ ඉතා ඊනි. என் கரண்ட் வருகிற வயர்கள் எல்லாம் போட்டிருக்கிறது மிகவும் மென்மையானது. පවර එක වැඩි වෙන්න අවශ්‍යයි. பவர் அதிகரிக்கப்பட வேண்டும். ඒක වැඩි වෙන තරම් තමයි සුද්ධාත්මාගේ සුවේ සාර්ථකාශය. அது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் එහෙනම් சுகமும் මම ஆசீர்வாதமும். සක්සස් වෙන්න අවශ්‍ය නම් அப்படி என்றால் நான் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் සීම ලෝකේ පාස්ටර් කෙනෙක් කියපු නැති දෙයක් අද කියලා දෙන්න යනවා. இந்த உலகத்திலே எந்த பாஸ்டரும் சொல்லி கொடுக்காததை என்று நான் சொல்லுகிறேன். මට ඊයේ රාත්‍රී කාමාරට සුද්ධාත්මාස මට කියපු දෙයක්. நேற்று இரவு 1:30 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னது. රෝම 8 පාසා ඒ සඳහන් කළ තියෙනවා. ரோமர் 8:5-6 சொல்லுகிறது. හොඳට අහන්න. கவனியுங்கள். මක් නිසාද මාංශ ලෙස සිටින්නෝ මාංශික දේවල්ටද ආත්මික ලෙස සිටින්නෝ ආත්මික දේවල්ටද ඇලොම්වේ. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். මම මේ වචනේ මේ පැත්තට දානවා. நான் அப்படியே அந்த பக்கம் போடுகிறேன் இந்த வார்த்தையை. මාංශෙන් හිතන අය மாம்சத்திலே சிந்திக்கிறவர்கள் මාංශ ලෙස ජීවත් වෙයි. மாம்சமாய் வாழ்வார்கள். අනිත් මනුස්සයන් වගේ තමයි ඒගොල්ලෝ ඉන්නේ. மற்ற மனிதர்கள் போலதான் வாழ்வார்கள். ඔබ ડોක්ටර් බලන්න සුවේට நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டும் உங்கள் சுகத்துக்கு. පඩිය බලන්න අවශ්‍යයි. சம்பளத்தை பார்க்க வேண்டும், ලාභය බලන්න අවශ්‍යයි. லாபத்தை பார்க்க வேண்டும். මම එහෙම නෑ. நான் அப்படி அல்ல. මම ආත්මිකව සිතන නිසා நான் ஆவியிலே சிந்திக்கிறபடினால் මම ආත්මික දේවල් බලාපොරොත්තු වෙනවා. நான் ஆவிக்குரியவர்களை எதிர்பார்க்கிறேன். ආත්මික දේවල් වල මිරකල්ස් තමයි සිදු වෙන්නේ. ආස්කම් සිදු වෙයි. ஆவிக்குரிய காரியங்களிலே அற்புதம் மிரக்கல் தான் நடக்கும். ආයන වචනය 6ஆம் வசனம். මාංශ ඇල්ම මරණය. மாமிச சிந்தை மரணம். ඔබ මාංශ දේවල් හිතනව නම් நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளை நினைப்பீர்கள் ඔබගේ என்றால் ජීවිතේ මරණය. உங்கள் வாழ்க்கை மரணம். ආත්මය ඇල්ම ஆவியின் சிந்தையோ ජීවනයේ සහ සමාදානය. ஜீவனும் சமாதானமும். ආත්මික විතන්න. ஆவிக்குரிய விதமாய் சிந்தியுங்கள். මාසුලේ තන්න. தேவனுக்குள்ளாய் நினையுங்கள். right. එහෙනම් මම ආත්මික සිතුවිල්ලෙන් ඉන්න අවශ්‍යයි. அப்படி என்றால் நான் ஆவிக்குரிய சிந்தனையிலே இருக்க வேண்டும். ඉවිත තමයි මට සුද්ධාත්ම සුවේ දෙන්නේ. அந்த வேளையிலே தான் எனக்கு பரிசுத்த ஆவியான சுகத்தை கொடுப்பார். ඒ වගේ සුද්ධාත්මස මට ආර්ථික ආශිර්වාද දෙන්නේ. பரிசுத்த ஆவியானவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ගොඩක් දේවල් කරයි. அதிகமானவைகளை செய்வார். මේක කරන්න කාරණා තුනක් අවශ්‍යයි. இதை செய்ய 3 காரியங்கள் தேவை. පළවෙනි එක முதலாவது මේ වචනේ කියවන්න අවශ්‍යයි. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும். මේ බයිබලේ කියන්න අවශ්‍යයි. இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். 3 phase current එක 3 phase current
පළවෙනි එක බයිබලය. முதலாவது வேதம், දෙක යාක්ෂාව. இரண்டாவது ஜெபம், තුන மூன்றாம் ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරලා ගායනා කරන එක. தேவனை ஆராதித்து பாடுவதாகும். මේ තුනම වැඩි වෙන මොහොතේ இந்த மூன்றும் அதிகரிக்கப்படும் பொழுது ඔබ සුවය ඉල්ලන්න ඕනේ. நீங்கள் சுகத்தை கேட்க தேவையில்லை. ඇතුලේ සුද්ධාත්ම වහන්සේ ඉබෙන්ම ඔබ සුව කරනින්දී. உள்ளே பரிசுத்த ஆவியானவர் தானாகவே சுகப்படுத்திக் கொண்டிருப்பார். මට ඊට ගම කෝල් එනවා. எனக்கு இருந்த வாக்குல கால் வரும். මට ලක්ෂ ගණන් සල්ලි හම්බ වෙනවා. எனக்கு லட்சக்கணக்கு பணம் කෝටි கிடைக்கிறது. ගණන් සල්ලි හම්බ වෙනවා. கோடிக்கணக்கு பணம் கிடைக்கிறது. අපේ ස්ටාෆ්ලත් හිතනවා කියනවා எங்களுடைய ஸ்டாஃபும் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், පාස්ටර් තමයි කෝල් එන අපිට එකක් කරන්නේ නැහැ නේ බා. பாஸ்டருக்கு தான் கால் வருது, நமக்கு ஒரு காலாவது வருதே இல்லை. ඒක එන්න තියන්නේ කොහමද? அது வர வைப்பது எப்படி? බයිබලය. வேதம். මම බයිබලය අතට ගත්තත් நான் வேதத்தை கையில ஏந்தினால் සමහර වෙලාවට එක පොතක්ම කියලව කරනවා. ஒரு சில நேரம் ஒரு புத்தகத்தையே வாசித்து முடித்து விடுவேன். ඊයේ රෑ මම දෙකට නැගිටලා කියවුවා රෝම පොත සම්පූර්ණ ඉවර වෙනකම්. நேற்று இரவு 2 மணிக்கு எழுந்து வாசித்தேன் ரோமர் புத்தகம் முடிவடையும் வரைக்கும் வாசித்தேன். අදවතේ කිව්වේ නෑ. இருதயத்திலே வாசிக்கவில்லை, කටින් කිව්වේ. வாயிலே வாசி. යෝසුවා 1:8 සඳහන් කරලා තියෙනවා. யோசுவா 1:8 சொல்லுகிறது. යෝසුවා 1:8 யோசுவா 1:8 පවර්ෆුල්. மிக வல்லமையானது. මම මේ මුළු බයිබලය 48 වතාවක් කියවලා තියෙනවා. இந்த முழு வேதாகமத்தையும் 47 தடவை முழுதாய் வாசித்து முடித்திருக்கிறேன். මේ ව්‍යවස්ථාව පොත இந்த நியாயப்பிரமாண புத்தகம் නුඹගේ අදවතෙන් உன் இருதயத்திலே මුකේ வாயிலே කටින් வாயிலே මුකෙන් உன் வாயை விட்டு පානොවේවා. பிரியாதிருப்பதாக කටින් බයිබලය කියන්න. வாயிலே வேதத்தை வாசியுங்கள். කටින් කියන්න. வாயிலே ඒ வாசியுங்கள். පමණක් නොවේ. அது மாத்திரமல்ல, කවුරුගේ මොනවාගේ ප්‍රශ්නයක් කිව්වත් யாராவது ஏதாவது பிரச்சனை சொன்னார்களா, ප්‍රශ්න ඔබ කියන්න කටින්. பிரச்சனையை சொல்ல வேண்டும் நீங்கள் வாயிலே. ඔබ උත්තර දෙන්න කටින්. நீங்கள் பதில் கொடுப்பதும் வாயிலே. බයිබලේ මෙහෙම දෙයක් තියෙනවා. வேதத்திலே இப்படி இருக்கிறது. එක දවසට කී වතාවද බයිබලය ගැන කතා කරන්නේ? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் பைபிளை பேசுகிறீர்கள்? මේ වචනේ දාන්න. මුකෙන් පානොවේවා. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ඒ ලියා තිබෙන සියල්ල කරන්ට බලාගන්ට පිණිස රෑ දාවල් දවල්. ඔව්. இதில் எழுதியிருக்கிறவைகளை படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்து இரவும் பகலும். ඔබ රෑට කියවන්න. நீங்கள் இரவிலே வாசிங்கள், දවල් කියන්න. பகல் வாசிங்கள், උදේ කියවන්න. காலை வாசிங்கள். එවිට அப்பொழுது නුඹේ මාර්ග සඵල වේ, නුඹට සුබ සිද්ධ වන්නේය. நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹalleluya. அப்போ உனக்கு வெற்றி உண்டாகும். சிங்களத்துல வெற்றி உண்டாகும். එවිට සඵල වන්නේය. அப்பொழுது உனக்கு வெற்றி உண்டாகும். මේ කට්ටිය බයිබලයේ උදේ පරීක්ෂණයක් කරි කියන්නේ සමහරට පරීක්ෂා කියලා කෝල් එක කිව්වත් කොයිද මං කෝල් එන්නේ? எங்கள் ஜனங்கள் காலையில ஒரு அதிகாரத்தையும் வாசிப்பதில்லை. அப்படி வாசிக்காமல் கால் வரவில்லைன்னா எங்கிருந்து தான் கால் வரும்? என்ன බයිබලේ කියවන්න. வாருங்கள், வேதத்தை வாசிங்கள். මම බයිබලය අරන් කියවනවා. நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன். කටින් කියවනවා, කනට ඇහෙන්න. வாயிலே வாசிப்பேன், කියනවා. வாசிப்பேன் வாசிப்பேன் வாசிப்பேன். බයිබලයේ ගීතාවලිය දෙපළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே சங்கீதம் 1 அதிகாரம் ස්වාමීන් වහන්සේගේ වචනේ රෑ දවල් මෙනෙහි කරන මනුෂ්‍යයා භාග්‍යවන්තව කෙනෙක්, ආශිර්වාද ලද්දව කෙනෙක්. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ගීතාවලිය 1:3 සඳහන් කරලා තියෙනවා. சங்கீதம் 1:3 சொல்லுது, அவன் බයිබලයේ කියන මනුෂ්‍යයා வேதத்தை வாசிக்கிற දිය மனுஷன், ඇල් ළඟ ඉඳවපු நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட, නියම කාලෙට පළ දෙන தற்காலத்திலே கனிகளை கொடுக்கிற, නොමලන ඇති ගසක් සමාන වන්නේය. இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். ඔහු කරන සියල්ල அவன் செய்வதெல்லாம் සඵල වේ. வாய்க்கும். හalleluya. ஹalleluya. මම බයිබලේ උගාක් වෙලා අතේ තියාගෙන ඉන්නවා. நான் அதிக நேரம் வேதத்தை ஏந்துவேன். මම රැට උගාක් බයිබලේ කියනවා. நான் இரவிலே அதிகமாய் வேதத்தை උදේ මම வாசிப்பேன். බයිබලේ උගාක් කියනවා. அதிகமாய் காலையிலே வாசிப்பேன். ඒක තමයි මාව සඵල කරන්නේ. அதுதான் என்னை செழிப்பாக்கும். ඔබ බයිබලේ අතර ගන්න දෙවියන් වහන්සේ ඔබගේ වැඩ අතර ගනි. நீங்கள் வேதத்தை கையில் எடுங்கள், தேவன் உங்கள் வேலையிலே கையில் இருப்பார். දෙක இரண்டாவது ක්‍රියා දෙකේ සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறது, යාක්ෂාව. ஜெபம். යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், සුද්ධාත්ම වහන්සේ එනකන් பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை යාක්ෂා කරන්න. நீங்கள் ஜெபியுங்கள். යාක්ෂා කරන්න.
ஜெபியுங்கள். බයිබලේ දාලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது දවසට එක පැයක්වත් ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் வேணும். අවදි වෙලා යාඥා කරන්න. விழித்திருந்து ஜெபியுங்கள். මේ යාඥා කෙරුවත් அப்படி ஜெபித்தால் ඔබ පරීක්ෂාට අවු වෙන්නේ නැහැ. நீங்கள் சோதனைக்குட்பட மாட்டீர்கள். ලෙඩට අවු වෙන්නේ නැහැ. வியாதிக்குட்பட மாட்டீர்கள். කිඩ්නි රෝගයට අවු වෙන්නේ නැහැ. கிட்னி வியாதிக்குட்பட மாட்டீர்கள். පිළිකාට අවු වෙන්නේ නැහැ. புற்றுநோய்க்குட்பட ණයට மாட்டீர்கள். අවු වෙන්නේ නැහැ. கடனுக்கு உட்பட අම மாட்டீர்கள். රෝගයට අවු වෙන්නේ නැහැ. தோல் வியாதிக்கு அகப்பட மாட்டீர்கள். නුඹලා පැයක් හිටියත් ඔබ ප්‍රශ්නට අවු වෙන්නේ නැහැ. நீங்கள் ஒரு மணித்தியாலம் இருந்தால் பிரச்சனைக்கு அகப்பட மாட்டீர்கள். තොන மூன்றாவது පවුල්ද සීලස්ද பவுலும் சீலாசும் ඉරගෙදර දැන්වල් වලින් ගෙට ගාලා තියෙන මොහොතේ சிறைச்சாலையிலே சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கும் பொழுது ක්‍රියා 16:25 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 16:25 சொல்லுகிறது. ඔවුන් මැද රාත්‍රියේදී அவர்கள் நடுராத்திரியிலே අද මැද රාත්‍රියේදී அவர்கள் நடுராத்திரியிலே අද ඔබ මැද රාත්‍රියේදී இன்று நீங்கள் நடுராத்திரியிலே උන්වහන්සේට ගායනා කරන්න. அவரை பாடுங்கள். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. නමුත් මධ්‍යම රාත්‍රියේදී පමණදී පවුල්ද සීලස්ද යාඥා කරමින් දෙවියන් වහන්සේට ගී කීවෝය. நடுராத்திரியிலே பவுலும் சீலாசும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ඉරගෙදරද උට ඇහුම්කම් දීගෙන ඇහුම්කන් දී සිටියේය. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு ඊළඟ වචනේ கொண்டிருந்தார்கள். සඳහන් කරලා තියෙනවා. அடுத்த வசனம் சொல்லுகிறது. පොළොව කම්පාවක් ඇති වුණා. பூமி அதிர்ச்சுண்டானது. ඉරගෙදර ගේට් ඔක්කොම විවෘත වුණා. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. දන්වල් කැඩුනා. சங்கிலிகள் உடைந்தது. ප්‍රශංසාව. துதி. මේක තමයි ත්‍රී ෆේස් එක. இதுதான் த்ரீ ஃபேஸ். මේ තුන වැඩි නම් இந்த மூன்று அதிகரித்திருக்கும் என்றால் ඔබට ලෙඩ නැහැ. உங்களுக்கு வியாதி இல்லை. ඔබගේ ජීවිතේ ණය නැහැ. உங்கள் வாழ்க்கையில கடன் ඔබ இல்லை. සාර්ථක ජීවිතයක් ජීවත්. நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை මම வாழலாம். ඔබට යාඥා කරනවා. நான் உங்களுக்காக ஜெபிக்க අද போகிறேன். මේ තීරණය ගන්න. இன்று நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுங்கள். මම කිව්ව එක දෙයක් කියනවා කියලා. நான் சொன்னேன் ஒன்று சொல்வேன் என்று. අද උදෑසන මම දවස් දෙකක් පැය 48ක් මම ෆාස්ටිං ඉන්නේ. நான் 2 நாட்கள் அதாவது 48 மணித்தியாலமே நான் ஃபாஸ்டிங்ல தான் මම இருக்கிறேன். ඊගා බලන්නේ නැතුව ෆාස්ටිං ඉන්නේ. நான் சூரியனை பார்க்காமல் ஃபாஸ்டிங் මම இருக்கிறேன். කාත් එක්කත් කෝල් කතා කරන්න නැතුව ෆාස්ටිං ඉන්නේ. நான் யாரோடும் கால் பேசாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ඇයි මම මේ කියන්නේ? நான் இதை ஏன் சொல்ல வேண்டும்? ඔබ දැනගන්න අවශ්‍යයි. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මේ අපි දින්න ඕනේ කියලා. இப்படியும் நாம் இருக்க வேண்டும் என்று. මේ ඉන්න මොහොතේ இப்படி இருக்கும் பொழுது මම සුද්ධාත්මංශගෙන් ඇහුවා. நான் பரிசுத்தாவின் இடத்தில் கேட்டேன். ඔබ අඬ ඔබගේ අඬ කොහමද දාන්නේ? உம்முடைய குரலை நான் எப்படி கேட்பது? එක මට දන්නවා. அது எனக்கு தெரியும். මට ඇහෙනවා. அது எனக்கு கேட்கிறது. මගේ සෙනඟට මම කොහමද කියලා දෙන්නේ? என் ஜனங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பது? හොඳට අහුම්කන් දෙන්න. நன்றாய் கவனியுங்கள். මෙයාත් එක්ක බිස්නස් කරන්නද? இவரோட பிசினஸ் பண்ணவா? මේක යන්නද? இங்கு போவவா? මොනා වෙයිද? என்ன நடக்கும்? මෙයාට මොනවාද ප්‍රශ්න? இவருக்கு என்ன பிரச்சனை? ඔබ කොහමද මට කියන්නේ? நீர் எப்படி எனக்கு சொல்லுவீர்? හොඳට අහුම්කන් දෙන්න. நன்றாய் கவனியுங்கள். ආත්මික ලෙස ඇසගෙනව අය ஆவியிலே நடக்கிறவர்கள் ආත්මික ඇල්ම ඇති අය. ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்கள். මාංශ ඇල්ම තියෙන අය மாம்ச சிந்தை உள்ளவர்கள் මාංශෙන් ඇසරයි. மாமிச விதமாய் நடப்பார்கள். එතකොට මාංශික දෙයක් ආවත් ඔබට මාංශය දෙයක් එන්නේ. மாமிசத்துக்குரிய காரியங்களுடைய சிந்தனைக்கு வந்தால் உங்களுக்கு நடப்பது ඔබට மாமிசத்துக்குரியவைகள். ප්‍රශ්නයක් එයි. உங்களுக்கு பிரச்சனை வரும். ඔබ කරන්න යන දේ කර ප්‍රශ්නයක් වෙයි. நீங்க செய்ய போது பிரச்சனையாகும். මාංශ සිතිවිල්ලක් එයි. மாம்ச சிந்தனை வரும். මාංශ අඬක් එයි. மாம்சக்குரல் வரும். රයිට්. එතකොට කොහමද මම සුද්ධාත්මාංශගේ අඬ කියලා දැනගන්නේ? அப்படி என்றால் இது பரிசுத்த ஆவியானுடைய குரல் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? ඔබට පුළුවන්ද? உங்களால் முடியுமா? පැයක් ஒரு மணித்தியாலம் යාක්ෂා කරන ඉන්න මොහොතේ ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ඔබගේ මයින්ඩ් එක එයාට මෙයාට අරයගෙන කිසිම දෙයක් යන්න නැතුව යාක්ෂා කරන්න. உங்கள் சிந்தனையை அங்கும் இங்கும் அவரை குறித்து நினைக்காமல் ஒரே சிந்தனையிலே ஜெபிக்க මට අවුරුදු 2019ට කලින් එහෙම පුළුවන් වුණා. எனக்கு 2019ஆம் ஆண்டு அது முடியுமா இருந்தது. නමුත් මම කිව්වා ගේ සිකුරාදා බ්‍රාස්පන්ත මට නිරාගමට අමාරු කියලා. ஆக கடந்த வியாழன் வெள்ளி நான் உங்களுக்கு சொன்னேன் எனக்கு உபவாசம் கொஞ்சம் கடினமா இருக்கிறது என்று. නමුත් මම ඊයේ යාක්ෂා කරන මොහොතේ ஆனால் நேற்று நான் ஜெபிக்கும் பொழுது පැයක් යාක්ෂා කරන මොහොතේ நான் ஒரு மணித்தியாலம் ஜெபிக்கும் பொழுது මගේ සිතුවිලි යාට මෙයාට ගියේ නෑ. என் சிந்தனை சிதறவில்லை. එහෙනම් මම ආත්මය ඇල්මින් නව කෙනෙක්. அப்படி என்றால் நான் ஆவியின் சிந்தனையில் இருக்கிறேன். මම දැන් තීරණයක් ගත්තත් ඒක හරි. இப்பொழுது நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதுதான் சரி. ඔබට පුළුවන්ද බයිබලයේ පැයක් කියවන්න ඔළුව එහාට මෙහාට යන්නේ නැතුව? உங்களுக்கு முடியுமா இருக்குமோ வேதத்தை ஒரு மணித்தியாலம் வாசிக்க உங்கள் சிந்தனை சிதறவிடாமல்?
ඔබට පුළුවන් ද පැයක් ගීතිකා කියන්න වෙන සිතිවිල්ලක් නැතුව? உங்களுக்கு முடியுமா இருக்குமோ ஒரு மணித்தியாலம் பாடலை பாடி ஆராதிக்க வேறு சிந்தனை இல்லாமல்? ඒක ඔබට බෑ. அது உங்களுக்கு முடியாது. හැබැයි දිගට කරගෙන ඉන්න. ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். ඔබේ තැනට එයි. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து ඊට விடுவீர்கள். පස්සේ ඔබ තීරණවල් ගන්න ඒ ඔක්කොම සාර්ථක වෙනවා. ஆமென். அதன் பின்பு நீங்கள் தீர்மானங்களை எடுங்கள், எல்லாமே வெற்றியாகும். මම මේ තැනට ආවා. நான் அந்த இடத்துக்கு வந்தேன். මම මේ තැනට ආවා. நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ඒකයි මම කියන දේ අද සිදු වෙන්නේ. அதுதான் நான் சொல்வது இன்று நடக்கிறது. මම හිතන දේවල් සිදු වෙයි. நான் நினைப்பவைகள் நடக்கும். ඊට පස්සේ කිසිම දෙයක් වැරදෙන්නේ නැහැ. இதன் பின்பு தவறில்லை. මෙච්චර කල් වැරදුවේ නැහැ. இவ்வளவு காலம் ඊට தவறவில்லை. පස්සෙත් වැරදෙන්නේ නැහැ. இனிமேலும் தவறாது. ඔබ හැම කෙනා ඒ තැනට එන්න අවශ්‍යයි. நீங்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். ඉස්සලා විනාඩි 10ක් முதலாவது 10 நிமிடம் සිතිවිල්ල යාට මෙයාට යන්නතු කරන්න. சிந்தனை அங்கும் இங்கும் சிதறாமல் එහෙම செய்யுங்கள். ගියත් නැවත පටන් ගන්න. அப்படி போனால் திரும்ப එහෙම ஆரம்பிங்க. ගියත් නැවත පටන් ගන්න. அப்படி போனால் திரும்ப ඔබ ஆரம்பிங்க. ටිකෙන් ටික ඒ තැනට එයි. கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துக்கு ඔබගේ வருவீர்கள். ජීවිත බලන්ත වෙයි. உங்கள் வாழ்க்கை வல்லமையாகும். මා යේසුස්ගේ නාමයෙන් කියන කැමති. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்ல සුද්ධාත්මා ඔබ விரும்புகிறேன். තුල ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ඔබ இருக்கிறார். බයිබලයේ කියවන මොහොතේ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது සුවය සුද්ධාත්මාස ඔබ තුල ගලන්න තමයි. சுகத்தை உங்கள் வாழ்க்கையிலே வடந்தோட ඔබ வைப்பார். ආරක්ෂා කරන මොහොතේ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது සුවය ආර්ථික ආශිර්වාද ගලන්න තමයි. சுகம் பொருளாதார ஆசீர்வாதம் ඔබ வழிந்தோடும். ගායනා කරන මොහොතේ நீங்கள் பாடும் பொழுது සුවය ආර්ථික ආශිර්වාද ගලන්න පටන් ගන්නවා. சுகம் பொருளாதார ஆசீர்வாதம் வடிந்தோடும். මෙතනින් උඟාක් දෙනෙක් එක්තරා කාල හොඳට යාඥා කරපය. இங்கு இருக்கிற அநேகர் ஒரு காலத்திலே நன்கு ஜெபித்தவர்கள், බයිබල හොඳට කියවපය. வேதத்தை நன்கு வாசித்தவர்கள், අද එකෙන් වැරදුනා. இன்று அதிலே தவறி ඒ இருக்கிறீர்கள். නිසා ඔබගේ ජීවිත වැරදිලා තියෙන්නේ. எனவேதான் உங்கள் வாழ்க்கை தவறி මම போயிருக்கிறது. ෆස්ට් නැගිට්ටම நான் முதலாவது ගන්නේ බයිබල තමයි. நான் முதலாவது எழுந்ததுமே கையில ஏந்துவது வேதத்தை. ෆස්ට් මම යාඥා කරනවා. முதலாவது நான் දේ ஜெபித்தேன். නැගිට්ට ගාම මම ගීතිකා 3ක් ගායනා நான் කරනවා. காலையில எழுந்ததும் 3 பாடல்களை பாடுவேன். මට දන්නවා ඒ දවස මගේ ජීවිතයේ ඉහළින් ඉහළට යයි කියලා. நான் அறிவேன் அந்த நாளானது மேல் நோக்கி செல்லும் என்று. ඒ නිසා මේක ඔබ කළ යුතු දෙයක්. எனவே இது நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது. ඒක ඔබගේ ජීවිතයට ආශිර්වාදයක් වෙයි. இது உங்கள் வாழ்க்கைக்கு අපි ஆசீர்வாதமாய். නැගිට සද යාඥා කරමු. நாம் எழுந்திருந்து செபிக்கலாம். මම සුද්ධාත්මා තුලින් අද මේක ස්ටාර්ට් කරන්නවා. நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் இன்று இதை ஆரம்பிக்க போகிறேன். මීට පස්සේ ඔබ ගෙදර අද කරන්න. இனிமேல் உங்கள் வீட்டிலையும் இதை செய்யுங்கள். ඒක එට නොවේ. அது நாளை அல்ல, අද ඒක කරන්න. இன்று அதை செய்யுங்கள். ඔබගේ Facebook එකට වඩා உங்கள் Facebookஐ காட்டிலும் බයිබල් වැදගත්. வேதம் முக்கியம். ඔබගේ TV එකට වඩා உங்கள் டிவியை காட்டிலும் முக்கியம். ඇයි ඔබගේ ස්කූල් බුක් එකට වඩා ஏன் உங்கள் பாடசாலை புத்தகத்தை காட்டிலும் බයිබල වැදගත්. வேதாகமம் முக்கியம். මම ස්කූල් එකේ හොඳ රිසල්ට් ගන්න හේතුව බයිබල තමයි ඉස්සර කිව්වේ. நான் ஸ்கூலிலே நல்ல ரிசல்ட்ல இருக்க காரணமே முதலாவது நான் வாசித்தது வேதத்தை. අද තීරණයක් ගන්න. இன்று தீர்மானியுங்கள். අද බයිබලයක් මිලදීලා ගන්න. இன்று விலை கொடுத்து ஒரு பைபிளை எடுங்கள். මම මෙතන උගාක් අයව දක්වන ලෙඩෙන් ඉන්න එක. நான் இந்த இடத்துல அநேகரை காண்கிறேன் வியாதியோடு இருப்பதை. ඔබ වැරදුවා. நீங்கள் தவறினீர்கள். නමුත් දෙවෙනාස එක නැවත 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 උඩට ගන්න යනවා. ஆனாலும் தேவன் திரும்ப திரும்ப அதை மேலே எடுக்க போகிறார். ක්‍රිස්තියානි එකේ මේක වෙන කිසි දෙයක් නැහැ. கிறிஸ்தவத்திலே இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ඔබගේ සාර්ථක ජීවිතේ ප්‍රධාන දේ දිනපතා උන්වහන්ස සමග ගමන් කරන්න. உங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு பிரதானமான காரியம் ஒவ்வொரு நாளும் அவரோடு உங்கள் வாழ்க்கை. තුනට වැදගත්කම් දෙන්න. இந்த 3க்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். අනිත් හැම දෙයක්ම වාගෙන එයි. மற்ற எல்லாமே பின்தொடர்ந்து வரும். ඔබට යාඥා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். සුද්ධාත්මනේ பரிசுத்த ஆவியானவரே, මේක ඔබගේ වෙලාවයි. இது உம்முடைய நேரம். ඔබ ක්‍රියා කළමනවා. நீரே கிரியை செய்யும். இந்த இடத்துல வந்து ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். தூய ஆவியே இந்த இடத்துல இருந்ததுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுகத்தை பொருளாதார ஆஸ்வதை எப்படி பெறுவது? அந்த 3 ஃபேஸ் கரண்ட் போல வேதம், ஜெபம், ஆராதனை, இந்த 3 எவ்வளவு வல்லமையோ அந்த அளவு சுகம் வல்லமை, அந்த அளவு பொருளாதார வல்லமை. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த வரப்போற 11 நாட்கள், இந்த 31ஆம் தேதி வரை நான் இவர்களை ஆஸ்வதிக்கிறேன். தினமும் சுகத்தின் அற்புதம் நடப்பதாக, தினமும் பொருளாதாரத்தின் அற்புதம் நடப்பதாக. இவர்கள் சுகமாய் ஆஸ்வதமாக்கட்டும். ஆமென். අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස්ගේ කරුණාව, සදාතම සම්බයිකම සදේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අද සදාකාලත් ඔබ සමගම පැවතේවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு,
பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் தேவாசுரம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று எப்பொழுது இருப்பதாக சபை சத்தமாய் ஆமென்.